வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஷன் மேக்ஸ். நான் அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல அதுல இருக்கக்கூடிய பயிற்சி 1.4ல செகண்ட் சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். அந்த சம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோட டைம் டியூரேஷனை பார்த்துக்கோங்க. அந்த டைம் டியூரேஷனோட செகண்ட்ஸ்ல எனக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின், ஓகேவா? ஏன்னா நீங்க டைமோட கால்குலேஷன் உங்களுக்கு தெரியல. 60 செகண்ட்ஸ் தான் 1 மினிட், 60 மினிட் 1 ஹவர், அதே மாதிரி 24 ஹவர்ஸ் வந்து 1 டே. இதுதான் உங்களுக்கான குழு. இதுல இருந்து இந்த வீடியோக்கான ஃபுல் டைம் டியூரேஷனை எனக்கு செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க. யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்றத பார்ப்போம். இன்னைக்கு இந்த பயிற்சி செம்ம எவ்வளவு ஈஸியா போட போறோன்றத வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க. Do some maths. மேக்ஸ்ல நீங்க எந்த ஒரு சம் போடணும்னு நினைச்சாலும் அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அதுக்கான ஆன்சரே போட முடியும். கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பா பிரிச்சு கேட்பாங்க. ஒண்ணு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிவன்ஸ், அதாவது கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதெல்லாம், ஓகேவா? இன்னொன்னு ஃபைண்ட், நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களோ அதுதான் ஃபைண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 டைப்பா பிரிச்சு தான் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, எஃப்ன்றது a root b ன்னு சொல்லியிருக்காங்க. அதுல f of x வந்து x/2 - 1ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து a சம் வேல்யூ b சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எஃப்ன்ற சார்பை ஒரு 4 ரோமன்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து வரிசை ஜோடிகளின் கணம், ரெண்டாவது வந்து அட்டவணை, மூணாவது வந்து அம்புக்குறி வரைபடம், அதுக்கப்புறம் 4வது வரைபடம். இந்த 4 ரோமன்லயும் இந்த எஃபோட சார்பை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். இப்ப ஃபர்ஸ்ட் வரிசை ஜோடிகளின் கணம் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றத பார்ப்போம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, f of xன்றது x/2 - 1. f of xல இருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நான் முன்னாடி உள்ள சம்ல நிறைய சொல்லியிருப்பேன். திரும்ப சொல்றேன், பாத்துக்கோங்க. இந்த x இருக்குல்ல, இந்த xன்ற இடத்துல நம்ம எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோமோ அதே தான் சீக்வென்ட்க்கு ரைட் சைட்லயும் எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் இங்க என்ன நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்றோமோ அதே தான் அங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்ப f of xன்ற இடத்துல எக்ஸோட வேல்யூ இப்ப ஏல இருந்து எடுத்து போய் எக்ஸ வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப f of x f of 2னா 2/2 - 1 என்ன வரும்? 2 2 கேன்சல் ஆயிடும். அதாவது 1 வரும். 1ல 1 போச்சுன்னா 0. B ஓட ஆன்சர் வருதா? இதே மாதிரி அடுத்தடுத்த சம்ம நம்ம போட்டு பார்ப்போம். அடுத்தடுத்த வேல்யூ போட்டு பார்ப்போம். x வந்து 4ன்னு எடுத்துக்கிட்டா f of 4/2 - 1. 1 2s are 2, 2 2s are 4. 2ல 1 போச்சுன்னா 1. B ஓட வேல்யூ வருது பாருங்க. சரி, அடுத்து பார்ப்போம். x ஓட வேல்யூ 6ன்னு வச்சுக்கிட்டா அப்ப f of 6 6/2. 1 2s are 2, 3 2s are 6 -1. 3ல 1 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் வேல்யூ 10. x ஓட வேல்யூ 10ன்னு வச்சுட்டா f of 10 10/2 - 1. 1 2s are 2, 5 2s are 10. 5ல 1 போச்சுன்னா 4. லாஸ்ட் வேல்யூ என்னது? 12. அதையும் போட்டு பார்த்துருவோம். x 12ன்னு எடுத்துக்கிட்டா f of 12 is equal 12/2 - 1. 1 2s are 2, 6 2s are 1 2 6 2 12. 6ல 1 போச்சுன்னா 5. B யோட வேல்யூ கிடைச்சிச்சு. இப்ப வரிசை ஜோடிகளுக்கு கணம் எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா, f ன்னு போட்டுட்டு அப்படியே பிராக்கெட்ல x ஓட வேல்யூ f of x ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சோங்க அதையும் அப்படியே போட வேண்டாம். 2க்கு 0, 2க்கு 0, அப்புறம் 4க்கு 1, 6க்கு 2, அதுக்கப்புறம் 10க்கு 4, லாஸ்ட் ஒன் 12க்கு 5. இதுதான் வரிசை ஜோடிகளின் கணம். ஃபர்ஸ்ட் ரோமனுக்கான ஆன்சர்.
ரெண்டாவதுல என்ன கேட்டிருக்காங்க, அட்டவணை முறையில கேட்டிருக்காங்க. அட்டவணைன்றது ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான். 2 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுல f, இதுல f of x, அவ்வளவுதான். போட்டுட்டு 5 பிரிச்சுக்கோங்க. 2 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. இவ்வளவுதான் அட்டவணை முறை. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அம்புக்குறி வரைபடம். தேர்ட் ரூம்ல நம்ம கிட்ட கேட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றது என்னது, அம்புக்குறி வரைபடம். அம்புக்குறி வரைபடம் எப்படி வரையணும் தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 நீள்வட்டம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுல உள்ள வேல்யூ, f ஓட வேல்யூ எல்லாமே இந்த பக்கம் போட்டுக்க வேண்டியதா. என்னென்ன 2 4 6 10 12, அதே மாதிரி 0 1 2 4 5 எல்லாத்துக்குமே சரிசமமான ஜோடிகள் இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் வரிசை, அதாவது அம்புக்குறி வரைபடம். அம்புக்குறி வரைபடம் போட்டாச்சு. லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப் கேட்டிருக்காங்க, வரைபடம் கேட்டிருக்காங்க. கிராஃப் எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 y and x. இப்போ மார்க் பண்ணுவோமா. எக்ஸ்ல எஃப்ன்றதான் இங்க எக்ஸ், ஒய்ன்றதான் எஃப் ஆஃப் எக்ஸ். 2க்கு 0, அப்ப இங்கே தான் அப்படியே வரும். 2க்கு 0 போட்டுக்கோங்க. ரெண்டாவது 4க்கு 1, 4 இங்க இருக்கா, 1 இங்க இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணி 4க்கு 1 போட்டுக்கோங்க. அடுத்து 6க்கு 2, 1 2 3 4 5 6, 6க்கு 2 இந்த இடத்துல வரும், மார்க் பண்ணி 6க்கு 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 10க்கு 4, இது என்ன 6ஆ, 7 8 இங்க 9 வரும். 10க்கு 4, 1 2 3 4 இங்க வரும். 10க்கு 4. லாஸ்ட் 12க்கு 5, 11 12 6 7 8 9 10 11 12, 12க்கு 5 கரெக்டா இந்த இடத்துல வருது. 1 2 3 4 5 இங்க வருது. என்னது 12க்கு 5. இவ்வளவுதான் வரைபடம். 4 ரோமனுக்கான ஆன்சரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி ஈஸியா எல்லா சமமும் நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆனா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் என்கிட்ட கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. நமக்கான நோட்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதனால என்ன அழைச்சிட்டாங்க அப்படின்லாம் நீங்க வந்து ஒரி பண்ண வேணாம். இதுக்கான கிளியர் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்ல கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த சமயம் எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க போறோம் பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பை பாய்.